இன்னைக்கு நான் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். நீங்க நினைக்கலாம் ஒருவேளை மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்க ஈரானோட போரை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை. ஏன்னா அதை விட ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஹைப் கொடுத்து எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே அதுதான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. தேவையே இல்லாத அந்த விஷயத்தை பத்தி எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பூம் பண்ணி பேசிட்டு இருக்கோம். டிஸ்க்ளைமர், நான் பொலிட்டிக்கலி நியூட்ரலான பர்சன், யாருக்கும் ஃபேனும் கிடையாது. அப்புறம் ஏன் நான் அதை பத்தி பேச போறேன்னா, அது இந்த சொசைட்டில ஒரு கேன்சர் மாதிரி இந்த சொசைட்டி அரிச்சிட்டு இருக்க ஒரு நெகட்டிவான இம்பாக்டை உருவாக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணணுன்றதால இந்த இஷ்யூவை பத்தி பேசுறேன். ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னன்னா, ஆக்டர் அண்ட் தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் அவரோட ஃபேமிலி இஷ்யூ இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. சில டீசெண்டான பொலிட்டிக்கல் லீடர்ஸே வந்து அது அவரோட ஃபேமிலி இஷ்யூ, அதை பற்றி நாங்கள் பேச போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இப்போ தேவையில்லாமல் ஒரு ஆக்ட்ரஸோட கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுறது, அந்த விஷயத்த பேசுறதால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா, அதனால ஏதாச்சும் சொசைட்டியில் இம்பாக்ட் இருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் அதை பற்றி எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, பேசுறது, கமெண்ட் போடுறது, அதை பற்றி வீடியோ எடுக்கிறது, அதை பல பேர் பார்க்கறது, தேவையில்லாத இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இது முக்கியமா எதனால ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா அது ஒரு பர்சனோட ஃபேமிலி பர்சனல் விஷயம். அதனால இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்கா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தால அது எஃபெக்ட் ஆக போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அப்படி ப்ரைவசிக்குள்ள என்டர் ஆகுறதுன்றது ஒரு தப்பான விஷயம். அப்படி நம்ம பண்றது ஒரு தப்பான கல்ச்சரை உண்டாக்கிடும். ஸோ அதனால வில் நீட் டு அவாய்ட் திஸ். அதை பத்தி பேச வேணாம். தேவையில்லாத விஷயங்களை விட நிறைய தேவைப்படுற விஷயங்கள் இருக்கு. சொல்லப்போனா ஈரான்ல நடக்கிற அந்த போர் வந்து பாத்தீங்கன்னா அது எங்கேயோ நடக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் நம்ம எக்கனாமிக்கும் சம்பந்தம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசினா கூட பரவாயில்ல. ஆனா தேவையில்லாத விஷயங்களை பத்தி நம்ம நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வில் நீட் டு அவாய்ட் திஸ்.